அருமையான சாரீரம், இனிமையான சாரீரம், பாலோடு கலந்த வெள்ளமுதும் தேனோடு கலந்த தெல்லமுதும் பார்களே. சோப் போடுகிறாள். ஏன் போடுகிறாள்? ஆளும் சோ கிளினான மொழியும் விடம்னானுமுக்கும் மதினானுமுக்கும் பார்த்தோரை பரோசமாக்கிடும். இப்படி இருக்கிறது இந்த ஆளும் சோ. ஆலோலம் என்ற குரல் காட்டியிருந்த அருணத்தே சேலோடு கண்ணை தினமீது வைத்த சிங்காரி 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 நல்லையில் காலோடு கால்பின் எனுராக போக கிளவி செய்தால் பாலோடு சேர்ந்த பழும் போல் தித்திக்கும் பழுதில் மாதவன் மகளாம் இந்த மாதவம் அங்கே மாதவன் மகளாம் இவள் மாதவம் அங்கே என் மனதிற்கு செய்த மணிதா மணியா இளநங்கை மாதவன் மகளாம் இவள் மாதவம் அங்கே ஆதவன் ஒளியினை போல் ஆதவன் ஒளியினை போல் வெளியுடையாள் நல்ல அழகுள்ள உருவம் பருவம் அணுகலாம் விரைவில் தருணம் நல்ல அழகுள்ள உருவம் பருவம் அணுகலாம் விரைவில் தருணம் மாதவன் மகளா இவள் மாதவம் அங்கே மனதை சென்ற மணிதா மணியா இளநங்கை மாதவன் மகளா இவள் மாதவம் அங்கே திங்களை நிகர்த்த முகம் செவ்விதழாள் வண்ணம் சேர்த்திட்ட வானவில்லோ தான் உருவம் எங்கினும் இவள் பண்ணை கண்டதில்லை கண்டதே இவள் பண்ணை கண்டதில்லை இனிமேலும் நெருங்காதிருத்தல் பயனுமில்லை இனிமேலும் நெருங்காதிருத்தல் பயனுமில்லை மாதவன் மகளா இவள் மாதவம் அங்கே என் மனதிற்கு சென்ற வனிதா மணியா இளநங்கை மாதவன் மகளா இவள் மாதவம் மாதவ மங்கை மாதவ மங்கை அலங்கார பூசணம் ஆடம்பர விக்ரம் அத்தனை மாற்ற பசுமன்னால் உருக்கி வார்த்தமைக்கப்பட்ட எழில்மிகு சத்திர பதம் என்பார்களை திருலோக மரணான விஜயனே மகளுக்கு வந்த பெண் சாதாரண பெண்ணா இருக்க வாய்ப்பே இல்லை. தெய்வ அம்சம் பொருந்திய பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். எப்படி இருக்கிறது அவளுடைய குரல்? சரிகபத சாதபகரி சரிகரிகபகபத பதசம் சதபகபத பதபகரி சரிகபகபகபத பதச சத சதபகபகபத பதபகரி
ஆயலோட்டும் சாயலிலே ஆயலோட்டும் சாயலிலே ஆயலோட்டும் சாயலிலே மயங்குரே நான் அருமுன வாசலிலே சோ 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 என ஆயலோட்டும் சாயலிலே நேயம் தருகுவாளோ நிக்கிரகிப்பாளோ தேனே 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 நேயம் தருகுவாளோ நிக்கிரகிப்பாளோ தேனே வாய உலகில் இந்த மங்கையை போல காணே வாய உலகில் இந்த மங்கையை போல காணே ஆயலோட்டும் சாயலிலே மயங்குரே நான் அருமுன வாசலிலே சோ 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 என ஆயலோட்டும் சாயலிலே கானரச மோகன கல்யாண குணவதி கலவிக்குரிய இவள் ராமன் மதனரதி கானரச மோகன கல்யாண குணவதி கலவிக்குரிய இவள் ராமன் மதனரதி ஞான சுந்தர புகழ் சாயலிலே மயங்குரே நான் அருமுன வாசலிலே சோ 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 என ஆயலோட்டும் சாயலிலே சாயலிலே பரிமளங்கள் பாங்காய் கலந்தரைத்த கொச்சி மஞ்சள் பூசி குளித்ததன் மேல் சாந்த முடுகு சவாத கதமும் பூசி காஞ்சிபுரம் வெண்சலவை கண்டையிட்டு சிலை கட்டி ஆடக பொன்மிட்டு அழகு வழி தண்டையிட்டு பாடகங்கள்ட்டு பசுமஞ்சதங்கள் கால் சதங்கை ஜல் 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 சிவபக்தர் அதுக்காக கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாசா சதங்கையாடும் பாதவினோதா லிங்கேஸ்வரா நின்றாள் துணை நீதா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா பாவா தமிழ்தானவா அல்லல் தீர்த்தாண்டவா பாவா தமிழ்தானவா இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா இன்பம் விளங்கவே எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி எளிமைய கலவரம் காவா பழம் பொங்கவா எளிமைய கலவரம் காவா பழம் பொங்கவா இல்லை அம்பல் நடராஜா எழுமை நாதனே பரமேசா
பணிவுடன் உன்னையே துதிப்பாடும் பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் உன்னையே துதிப்பாடும் கலையலங்கார பாண்டியராணி நேசா கலையலங்கார பாண்டியராணி நேசா மலையின் பாதா மங்கா நதியானவா அம்பல் நடராஜா எழுமை நாதனை பரமேசா தீர்த்தாண்டவா பாவா தமிழ்தானவா தீர்த்தாண்டவா பாவா தமிழ்தானவா அம்பல் நடராஜா எழுமை நாதனை பரமேசா அம்பல நடராஜா எழுமை நாதனை பரமேசா சம்போ எனக்கு வெக்கமா இல்லைன்னா நீங்க என்ன சொல்றது வரைஞ்சிருக்கியா மயில ஆஹா சரி நான் என்ன சொல்றேன் ஓ வள்ளி அவங்கதான் வணக்கம் நீங்க எதை பிடிக்கிறதா இருந்தாலும் அந்த மாதிரி கேட்டு இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க இருங்க. இப்பதான் பிடிபடுது. நீங்க அதை பிடிக்கிறத அங்க கேட்டு பிடிச்சுக்கிறங்க. மானா இருந்தாலும் சரி தேனா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் நீங்க பிடிச்சுக்கிறங்க. யோசனை இது வெளியா வருது என்ன அப்படி இருக்கு தான் போகும் வரும். எங்களுக்கு வேலை இருக்கு நாங்க போயிட்டு வருவேன். என்ன வேலை அப்படி பொதுவா வேலைன்னா என்ன வேலைன்னு தெரியும் அது வெளியே சொல்ல முடியாத வேலை அப்படி ஒரு வேலை இல்ல அதனால வெளியில சொல்ல முடியலன்னு அவர் சொல்றாரு ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம் சரி உங்களுடைய சேவை எவ்வளவு தேவையோ அடுத்த ஆண்டு கூப்பிடுறோம் வாங்க போக யாரை கூப்பிடுறீங்க சரி சரி இல்ல மரியாதையா வாங்க போகிறீங்களே பெரிய மனுஷியா சரி சரி வணக்கத்துக்குரிய விடுவரே வணக்கம் வணக்கம் நாங்கள் எங்க இருந்து வரீங்க ஊர் பேர் விவரமாக சொன்னீங்க பள்ளிமானை வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ பள்ளிமானே மானே பள்ளிமானே வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ உள்ளபடி என்ன உள்ளம் கவர்ந்ததான் உள்ளபடி என்ற உள்ள கவர்ந்ததா உள்ளபடி என்ன உள்ளம் கவர்ந்ததான் உள்ள கவர்ந்ததா உள்ளபடி என்ன உள்ளம் கவர்ந்ததால் மெல்ல பிடித்து கொள்ளவதே பள்ளிமானே பள்ளிமானே வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ இவ்வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ வழியாகவே ஒரு மான் என்றால் ஒன்னே புள்ளியே இல்லாம இருக்கும் மான்கள்லாம் புள்ளியெல்லாம் இருக்கும் ஆனா அது என்ன ஒரு மான் அந்த மான் வந்து ஒரு புள்ளி இருக்குன்றீங்க புள்ளியே இல்லாத மான் இருக்கு புள்ளியே இல்லாத மான் உடம்புல எந்த புள்ளி இருக்காது ஒரே சாம்பல் நிறமா இருக்கும் இல்லாட்டி செம்பட்ட நிறமா இருக்கும் இல்லாட்டி வெள்ளை நிறமா இருக்கும் சரி அப்படி புள்ளி இருந்துச்சுன்னா உடம்பெல்லாம் புள்ளியா இருக்கும் அப்ப நீங்க தேடி வந்த மான் குட்டிக்கு நான் என்ன சொல்றேன்னா வள்ளிமானே இவரையாவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ ஒரு புள்ளி மான் அப்படின்னா என்னுடைய மான் குட்டிக்கு ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான் இருக்கும் வேற புள்ளி இருக்காது உங்களுக்கு புள்ளி இருக்கா இல்லையா புள்ளி இருக்கு உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கு புள்ளி புள்ளி எங்க இருக்குன்னா வள்ளி மேல நான் கேக்குறது உங்களுக்கு புள்ளி எங்க இருக்குன்னு கேக்குறேன் எங்களுக்கு எங்க புள்ளி இருக்குன்னா வள்ளி அப்படின்னா அது உங்க பேர்ல எல்லாம் இருக்கு ஆமா இந்த வள்ளி நடந்தும் போது வானா போட்டு இல்லு போட்டோம்னா லா போட்டு மேல புள்ளி வச்சோம்னா புள்ளி இருக்கு அப்போ உங்களுக்கு ஒரு புள்ளி இருக்கு அதே போல என்னுடைய மான்குட்டிக்கு ஒரே புள்ளி தான் ஒரே புள்ளி இருக்கு மான்குட்டி எங்க பாத்தீங்க மேற்கே பவளவளை வேங்கடம் நேர்வடக்காம ஆர்க்குமரி அணிகளுக்கு பறக்குளிர்த்திருக்கே பினாதுகள் 20 காலம் தொண்டை நாட்டிலே வேலிமலை சாரலே நம்பிராஜனுக்கு சொந்தமான தினப்படத்திலே உங்களுடைய கட்டுக்காவலிலே 20 காலம் 200 மைல் சுற்றளவு நீங்க மான்குட்டியை தேடி வந்து வேலிமலை சாரல தேடி வந்திருக்கீங்க அப்படி கூட வச்சுக்கலாம் மான்குட்டியை பாத்தீங்களே பிடிச்சிருக்க வேண்டியதானே இல்ல பார்த்தேன்னா அது இறந்த காலம் பார்த்து கொண்டிருக்கின்றேன் இது நிகழ்காலம் உங்களுக்கு நல்லா தெரியுதா அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கொலை தரும் வந்தேன் மானொன்றை கண்டேன் அன்புடன் தாவென்று கேட்கிறேன்
கண்டேன் வானோரை கண்டேன் அதை அன்புடன் காவென்று கேட்கிறேன். ஆசை வடிவமானது அன்பு உருவமானது ஆசை வடிவமானது அன்பு உருவமானது அகங்கார குணத்தாலே மறைவானது. கண்டேன் வானோரை கண்டேன் கண்டேன் அன்புடன் காவென்று கேட்கிறேன். பண்பு கட்ட தன்மையிலே இதன் குணம் பாசம் என்ற சொல்லுக்கது இலக்கணம். கொஞ்சம் பண்பு கட்ட தன்மையிலே அதன் குணம் நேர்மை தவறாதது நீதி உரையாதது. தவறாதது நீதி குறையாதது நேர்மை தவறாதது நீதி குறையாதது கொஞ்சம் அகங்கார குணத்தாலே மறைவானது. கண்டேன் கண்டேன் அதை அன்புடன் காவென்று கேட்கிறேன். கலிகமலைக்கு சொந்தக்காரன் நான் அம்மா. நாலு கவிகள் முகன கவுங்க வேணும் தான் அம்மா. கலிகமலைக்கு சொந்தக்காரன் நான் அம்மா. நாலு கவிகள் முகன கவுங்க வேணும் தான் அம்மா. மாலை மறைக்காமலே இதை தருவாயம்மா. மறைக்காமலே இதை தருவாயம்மா எதிர்காலம் நமக்காக உருவாக தேன்மானோடு கண்டேன் கண்டேன் அன்புடன் காவென்று கேட்கிறேன். அன்பிலார் எல்லாம் நமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ரொம்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு உலக மக்கள் பூராமே ரொம்ப அவங்க மேல ஒரு இருப்பாங்க. அன்புடையார் என்பும் உரியர். அன்பிலார் இது எல்லாம் என்னோட எனக்கு சொந்தமானது எனக்கு சொந்தமான நினைப்பாங்களாம். இப்ப நீங்க அது போல உங்களுக்கு சொந்தமான அந்த இடத்துல எனக்கு சொந்தமான மான்குட்டி வந்திருக்கிறத உங்களுடைய மேலான அனுமதியோடு பிடிக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றேன். மேலான அனுமதியோட நீங்க பிடிக்கணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க. மான்குட்டி நீங்க பிடிக்க வந்திருக்கீங்க. பிடிக்க வந்திருக்காங்கன்னா இப்ப எத்தனை பேரு மான்குட்டி பிடிக்க போயிருக்காங்க. யாராரு பாண்டு மன்ன மான்குட்டியை பார்த்தாரு. அடுத்த கதையில ஏங்க எனக்கு பிடிக்காது என்னன்னா என்ன விஷயம்? அடுத்த கதை நமக்கு தேவையில்லை. அது எப்படிங்க? பாண்டு மன்னன் போனா தசரதன் போனா பாண்டு மன்ன வேட்டைக்கு போனார். அவரை வேட்டைக்கு போய் மான்குட்டியை வந்து அடிச்சார். மான்குட்டியை அடிச்சவனே அது என்ன ஆச்சு? அப்ப சாபம் விட்டார். நான் எப்படி மனைவியை பிரிஞ்சு துன்பத்துக்கு ஆளாகிறேன் அதே போல உன்னோட மனைவியை தொடும் பொழுது திரஸ்தாகப்பட்டது வெடிச்சு சாபத்தை வாங்கின. ஆனா சாபம் வாங்கினதுல அன்றைக்கு நன்மை பிறந்தது. என்ன நன்மை? பாண்டு மன்னனுக்கு குழந்தையே இல்ல. ஏன் குழந்தை இல்ல? சாபம். மனைவியை தொட்டா தானே குழந்தை. ஆமா, பாண்டவருக்கு பஞ்சபாண்டவர்கள் 5 பேருமே பாண்டு மன்னனுக்கு பிறக்க கிடையாதுல்ல. கட்டின பொண்டாட்டிய ஒரு புருஷன் தொடக்கூடாதுன்னு ஒரு சாபம் வாங்குறாருன்னா அதனால நன்மைங்கிறீங்களே, அது எப்படி நன்மையாகும்? அவ வந்து கொடுத்தா பாண்டு மன்னன் வந்து கொடுத்தாரு. ஆனா என்ன நன்மையாகும் அப்படின்னு இருக்கீங்க? முன்னாடியே ஒரு சாபம் தான். பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி வருஷம் போட்டு பந்தல் போட்டு வாழைமரம் கட்டி பத்திரிக்கை அடிச்சு உரெல்லாம் கொடுத்து சமையல் செஞ்சு இப்படி எல்லாம் அதுக்கப்புறம் அந்த திருமாங்கல்யம் பூட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணி கட்டின பொண்டாட்டி நீ தொட்டினா உனக்கு சிரசு வெடித்து மரணம் ஏற்படும். தலை வெடிச்சு மரணம் ஏற்படும். ஒரு சாபம் வாங்குறாரு. யார் கொடுத்தது? கிந்தவ மகரிஷி கொடுக்குறாரு. இது எதனால அந்த சாபம்னா 2 மான்கள், ஒரு ஆண்மானும் ஒரு பெண்மானும் அது உறவுல இருக்கு. இந்த உறவுல இருக்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு? இந்த செடி மறைவுல இந்த முன்னாடி இருக்கிற மான் சும்மா தான் நிக்கிற மாதிரி தெரியுது இவருக்கு. பின்னாடி இருக்கிற மான் தெரியல. இந்த ஆண்மான் இந்த பெண்மான் சும்மா தான் நிக்குதுன்னு நினைச்சு இந்த ஆண்மான் வந்து செடி மறைவுல இருக்கு. இவர் அம்ப விட்டுறாரு, பெண்மான் மேல பட்டுருது. அப்ப அந்த பெண்மான் இறந்து போயிருது. அப்ப அந்த ஆண்மான் தான் சாபம் கொடுக்குது. என்னன்னு? இது உலகத்திலே மிகப்பெரிய பாவம். 2 பாவம். 2ஆம் கட்ட நேரத்துல போய் நிம்மதியா தூங்குறவங்களை எழுப்புறது, எழுப்ப வேண்டிய தேவை இல்லாம எழுப்புறது. பாத்திருக்கீங்களா? அப்படி எழுப்பக்கூடாது, அது ஒரு பாவம். அடுத்தபடி ஒரு ஆணும் பெண்ணும் பேசிட்டு இருக்கும் பொழுது இப்படி எல்லாரும் உட்காந்து பாக்குறதுக்கு பத்தியில வேடிக்கை பாக்குறது. சரி, ஒரு ஆணும் பெண்ணும் தனியா காட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காங்களே, நம்ம அதை பார்க்காம அங்கிட்டு போயிருவோம். அது எப்படி அவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்தா நம்ம எப்படி தனியா பேசிட்டு இருக்கோம்?
தனியா தானே இருக்கும். இப்ப தனியா இருக்கும். உங்க அண்ணனும் தோழியும் தனியா போனாங்க இல்லையா? வந்தாங்க. ஒரு ஆணு மண்ணு சந்திச்சு பேசும்போது அதை பார்த்துட்டு இருக்கிறது தப்பு அப்படின்னு இல்லாம அப்படி உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு கீழே அப்படின்னு. அப்ப அங்க சாபம் யார் கொடுத்தது? இல்லறத்தில் இணைகின்ற பொழுது அடித்து கொன்றாயே, உனக்கு போய் ஓ முண்டாட்டிய தொட்டா உனக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொன்னது சாபம். அதனால் நன்மைன்னு சொல்றீங்களே, அதுதான் எனக்கு புரியல. எப்படி கட்டின முண்டாட்டி தொடாம இருக்கிறது எப்படி நன்மையாகும்? நன்மையா இருந்தாலும் ஒருமுடமாது ஒருவனமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊரு சுரோனிதம் மீது கலந்து பணியில் ஒரு வாதி சிறுதொழி மாது பண்டியில் வந்து புகுந்தது ரெண்டு பதுமவரம்பு கபடமதென்று பார்வை மெய் வாய் செவி கைகால் என்ற உருவமாகி உயிர் வளர் மாதம் 9 நைந்து மடந்து யுதரமகன்று புவியில் விழுந்து யோகம் வாரமும் நாளும் அறிந்துன்னு ஒரு குழந்தை பிறக்கணும்னா இவ்வளவு சம்பவம் நடக்கணும். இது மனைவியே தொடலைன்னா எப்படி குழந்தை பிறக்கும்? காரணம் இருந்தது. தசரதனை வேணா சொல்லுங்க. சகாதேவனாகப்பட்டவன் ஒரு மனிதன் வந்து குருநாதர் இல்லாம குருட்டு வித்து அப்படிமாங்க. குருநாதரே இல்லாம கத்துக்கிட்டவன் யாருன்னா சாஸ்திரத்துல பெரிய ஆளுனா சகாதேவன் தான். சகாதேவனாக அது வேறையா? சிரமமா இருக்கா? இல்லங்க அது இருக்காங்க. என்னங்க நீங்க என்னங்க கோவப்படுறீங்களா? இல்லங்க நான் எதுக்கு கோவப்பட போறேன்? அது வேற எல்லாம் இல்ல. சகாதேவனாகப்பட்டவன் அங்க என்ன பண்ணா தன்னோட தகப்பன் வேலன் வேடன் விருத்தன்னு பத்திரிகையிலே இருக்கும். அது வேற எல்லாம் இல்ல. ஆண்டு மன்ன சாபத்தை வாங்கினா பஞ்சபாண்டவர்கள் 5 பேருமே பாண்டு மன்னனுக்கு பிறக்க கிடையாது. தருமன் யமதர்மனுக்கு பிறந்தான். பீமன் வாயு பகவானுக்கு பிறந்தான். அர்ஜுனன் இந்திரனுக்கு பிறந்தான். நகுலன் சகாதேவன் அசுபடி தேவர்களுக்கு பிறந்தான். அப்ப அசுபடி தேவருக்கு மண்ணால வந்தது மகாபாரதம் சொல்றோம். தன்னோட சொத்து தானே துரியோதனன் வந்து சூதாட கூப்பிட்டான். தன்னோட சொத்து தானே மனங்கோணாமல் கொடுத்தார். பாஞ்சாலிய துச்சாதான் பாஞ்சாலியை இழுத்துட்டு வர சொல்றான். பாஞ்சாலியை இழுத்துட்டு வர்ற நேரத்துல அவ என்ன கேட்டா, என்னை வைத்து பின் அவர் ஆடினாரா இல்ல அவரை தோற்ற பின் என்னை தோற்றாரா? அவரை தோற்ற பின் என்னை தோற்றாரா இல்ல என்னை தோற்ற பின் அவரை தோற்ற? முதல்ல நாடு நகரம், 2வது தம்பியில வச்சு ஆடினார், 3வது அவரை வச்சு ஆடிட்டாரு, கடைசியா தானே மனைவியை வச்சு ஆடாரு. ஒரு பொருள் நம்ம வித்ததுக்கு அப்புறம் நமக்கு சொந்தமாகுமா? தருமனே துரியோதனனுக்கு அடிமையானதுக்கு அப்புறம் என்னைய வச்சு ஆடலாமா? அப்ப சொல்லி தன்னோட சொத்து தானே மனங்கோணாமல் கொடுத்தார். அப்ப அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றால் கீதையிலே கண்ணன் சூதாட கூப்பிடும் பொழுது கண்ணனை நினைக்கல. அப்ப அதே நேரத்துல யாருமே நினைக்கலைங்க. இல்ல அப்ப கடைசியா வந்து என்ன பண்ணா பாஞ்சாலி என்னங்க சட்டம் பேசுறீங்களோ? நான் வச்சதான் சட்டம் இல்ல. அந்த அம்மா கேட்டாங்களே, எண்ணெய் வைத்து சூதாடிட்டு அதுக்கப்புறம் தர்மனை வச்சு ஆடினாரா இல்ல தர்மனை வச்சு சூதாடிட்டு அதுக்கப்புறம் என்ன வச்சாரா அப்படின்னு அந்த அம்மா கேட்டது சட்டம். தர்மனை வச்சு ஆடிட்டாவே தர்மன் அடிமை ஆயிடுறான். தர்மன் அடிமைனா அடிமையோட பொண்டாட்டி யாரு? பொண்டாட்டி அதுவும் அடிமை தானே. அப்புறம் என்ன லா என்ன பேசுறீங்க? ஒரு பொருளை வித்ததுக்கு அப்புறம் நமக்கு எப்படி சொந்தமாகும்? துரியோதனனுக்கு தானே சொந்தம். இல்ல என்ன லா? தன்னோட சத்து தானே மனம் கொடாமல் கொடுத்தாரு. அது மாதிரி உங்க மான்குட்டிக்கு வந்திருந்தாள். ஐயா வடுவரே, தாங்கள் தேடி வந்த மான்குட்டிக்கு இங்கதான் இருக்கு, வாங்க பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க. எங்க அண்ணனே உங்க மான்குட்டியை கையால பிடிச்சு கொடுத்துருப்பாரு. நீங்க சொன்ன பத்தில ஒரு நன்மைன்னு சொல்லி பாண்டு மன்னனுக்கே அந்த குழந்தைய பூரா பிறந்திருந்தா, தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் பிறந்திருந்தா 101 பேர் கௌரவர்களோட போரிட்டு வென்றிருக்க முடியாது. அதனால வல்லமை பொருந்திய யமதர்மன் அருளால் பிறந்தான் தர்மன். பீமன் யாருடைய அருளா பிறந்தான்? வாயு பகவான். அர்ஜுனன் இப்படி சக்தி வாய்ந்த தேவர்களுக்கு பிறந்ததுனாலதான் கௌரவர்களை எதிர்த்து துரியோதனன் ரொம்ப அதிக பலம் வாய்ந்தவன். பீமன் அவ்வளவு பலம் வாய்ந்தவனா இருந்தாலும் பக்கம் நியாயம் இல்ல. எப்படி உங்க பக்கம் நியாயம் இல்லையோ, தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் அங்கே தர்மம் அண்ணன் முதவே முடிய சொல்லிட்டாரு. என்ன அதனால உங்க மான்குட்டி மாலையை போடுவாரு. இது தெரிஞ்ச விஷயம் தானே மாமா மாமா அப்படின்னு ஏற்கனவே நீதிபதி வந்து தீர்ப்பு வழங்கிட்டாரு. தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம் வழக்கு ஏதாவது இருக்கா? இல்ல. பொங்க 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 யார்கிட்டன்னு சொல்லுங்க, போய் கேக்குறேன். என்னங்க என்னட்ட கேட்காதீங்க, வேற இடம் தேடி பாத்தீங்கன்னா மாலை போய் பிடிக்கிறது. ஓஹோ பொங்க 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 மாலை தேடி போங்க.
சொல்றதும் நான் இல்லைன்னு சொல்றதும் நம்புற மாதிரியா இருக்கு? உங்க வாளுக்குள்ள அடையாளத்தை சொல்லுங்க. இருக்குன்னு சொல்றது நம்புற மாதிரி இருக்கு, நீங்க இல்லன்னு சொல்றதா நம்புற மாதிரி நீங்க இருக்கு. வந்ததுல இருந்து பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தேடி வந்த மான்குட்டி அடையாளத்தை சொல்லுங்க பாப்போம். காயாத கானகத்தே ஏதோ நீங்க தொட்ட சுதிய கூட வச்சுடுங்க. நின்றுலாவும் நற்காரிகே காயாத கானகத்தே நின்றுலாவும் மேகாதமன் மேவும் காண பணப்பழத்தே உன்னை உழைப்பதற்கு மத்தளம் மேலும் முரசொலிக்கே பரிசேலும் மத்தளம் மேலும் முரசொலிக்கே படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் மடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் மடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு வெற்றிவேல் முருகா வரவேண்டு வரவேண்டு சுவாமி. வள்ளி, உன்னை மணமுடிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே வேடுவனாக வந்த மான்குட்டி வந்திருக்கிறது வழக்குரைத்து இறந்து தெரியும். நம்மளாம் சொந்தக்காரங்களாயிட்டோம். இப்பொழுதாவது திருமணத்திற்கு சம்மதமா? சாமி எனக்கு ஒரு வர வேண்டும். தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் திருமணத்திற்கு இப்பொழுதாவது சம்மதமா? வீணாகரம் கேட்கிறது. கானப்பிரியர் வந்து கொண்டிருக்கிறார் போல் தெரிகிறது. திருமாலில் சிந்தை மகள் மருகா சேவர் கொடி அழகாய் தாங்கி நிற்கும் சண்முகா நீலமயில் மீது ஞானம் வடம் வந்த நீதான் என கருண வேண்டும். கலியுக வள்ளல்கள் வசிக்கும் கலிங்கப்பட்டியிலே இந்த திருமணத்தை நடத்தி வைக்க தங்களுடைய தலைமையில் திருமணம் நடக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் நினைத்தது போலவே தங்களுடைய வருகை இன்று நல்வரையாகவே அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு மேடையும் சொல்வேன், தங்களுடைய வருகை நல்வரையாக அமைய வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்றைய வருகை மிக மிக நல்வரையாக அமைந்திருக்கிறது. ஊரார்கள் தலைமையிலே ஜமீன் கலிங்கப்பட்டி நாரதர் தலைமையிலே அண்ணா இந்த முருகன் வள்ளி கல்யாணத்துக்கு எங்கள் ஊர் மக்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு எல்லாம் நிற்கிறாங்க. உங்கள் கல்யாணத்தை பண்ணி எங்கள் ஊர் மக்கள்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் திருமண கோலத்தில் எல்லாருக்கும் விபூதி கொடுத்துடணும். அது வீட்டுக்கு வரட்டும், நல்லபடியாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் நாங்கள் பார்த்துக்குறோம். அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். எங்கள் கிராமத்து மக்கள் யார் வீட்டுக்கு வந்தாலும் நாங்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். அதனால் கல்யாண கோலம் பூண்டு முருகனும் வள்ளியுமா எங்கள் பிள்ளைங்களுக்கு நிற்கிறவங்களுக்கு நல்லபடியாக அவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க.
நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அண்ணா வெங்கடேஸ்வரண்ணா ஒரு இந்த பூமியில் நல்ல ஒரு சுபிச்சமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அருமை இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அருமையான சாமி பாட்டோட நிறைவு பண்ணியிருக்கேன். ஓகே. சுவாமி சுவாமி நான் முதல் சுவாமி எனக்கு ஒரு வர வேண்டும். திருமணம் முடியட்டுமே. தாரத்தில் இரண்டாம் தரமாக இருந்தால் தரத்தில் முதல் தரமாக வள்ளி தெய்வானை எனக்குத்தான் முதலிட வேண்டும். என்னதான் இருந்தாலும் முதலிலே திருமணமானவள் தெய்வானை, அவளுக்கு தான் முதல் தரம் இருக்க வேண்டும். ஒருபோதும் முதல் தரத்தை இரண்டாவது வரக்கூடியவளுக்கு செய்துவிடக் கூடாது. ஆமா ஆமா. அதனால இது பிள்ளை கந்தனே இப்பேற்பட்ட காரியத்தை செய்தான் என்று ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது. சாமி அதாவது தெய்வானை தான் மூத்தவள். மூத்தவள் இருக்க எப்படி வள்ளி தெய்வானை என்று அழைப்பார்கள்? தெய்வானை வள்ளி என்று அழைப்பதானே முறை. எனக்கு முதலிடம் கொடுத்தா மாலை மாத்துறேன், இல்லன்னா திருமணம் வேண்டாம் சார். சுவாமி முதலிடம் கொடுத்தா வள்ளி தெய்வானை என்று சொன்னா நான் உங்களுக்கு கூட மாலை மாத்துக்கிறேன். இல்லன்னா திருமணத்துக்கு பிறகு எது கட்டாலும் தருகிறேன். திருமணத்துக்கு பிறகு உனக்கு என்ன வேண்டுமோ நான் தருகிறேன். திருமணம் என்னங்க சார்? முதலிடம் வள்ளி தெய்வானை வேணும் கேளுங்க. அதுதான் திருமணத்துக்கு பிறகு தருகிறேன். இப்ப கொடுத்தா மாலையை மாத்திரம் இல்ல. அண்ணே நீங்க ரெண்டு பேரும் நல்லது பண்றீங்க. நான் ஏத்துக்க மாட்டேன் அண்ணே. எல்லாரும் காத்திருக்காங்க. சாமி மேளவாத்தியம் முழங்கட்டும். தந்தே அறுபடை வீடு கொண்டு திருமுருகா, அறுபடை வீடு கொண்டு திருமுருகா, திருமுருகா படை தன்னிலே அருமுருகா முருகா, அறுபடை வீடு கொண்டு திருமுருகா, ஆட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், ஆட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், உன்னை ஆடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் முருகா, அறுபடை வீடு கொண்டு திருமுருகா, வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பணிகளை கொடுத்ததற்கு வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பணிகளை கொடுத்ததற்கு ஆண்டியின் கோடமுற்று மலை மீது, ஆண்டியின் கோடமுற்று மலை மீது அமர்ந்த பழனி ஒரு தலை வீடு, அமர்ந்த பழனி ஒரு தலை வீடு, அறுபடை வீடு கொண்டு திருமுருகா, சாரடுத்து அந்த ஓமெனும் மந்திரத்தில் பொருளுரைத்து ஒரு பெரும் தத்துவத்தில் சாரடுத்து நல்ல ஓம் எனும் மந்திரத்தில் பொருளுரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்தமலை, தந்தைக்கு உபதேசம் செய்தமலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை, எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை, அறுபடை வீடு கொண்டு திருமுருகா, தேவர் படை தலைவை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல்கெடுத்து, தேவர் படை தலைவை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல்கெடுத்து கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு, ஒரு வீடு கடல் கொஞ்சம் சென்றோயுள்ள படை வீடு, கடல் கொஞ்சம் சென்றோயுள்ள படை வீடு, அறுபடை வீடு கொண்டு திருமுருகா, குருநகை தெய்வானை மலரோடு எங்கள் குணமகனாகவர் குருநகை தெய்வானை
மகளாக போது திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வந்து திருப்பரங்குன்றம் படை வீடு வந்து திருப்பரங்குன்றம் படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா தவிர்த்து சினந்தடித்து பள்ளி தமிழ் பொருத்தி தேவர் குறை தவிர்த்து சினந்தடித்து பள்ளி தமிழ் பொருத்தி காவல் புரியவென்று அமர்ந்தமனை காவல் புரியவென்று அமர்ந்தமனை என்கிறது கண்டித்தமிழர் திரு தடிகை மலை திரு தடிகை மலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா வேண்டி தந்தமில்லாமல் வரும் அடியவர்க்கு தந்தமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அவர் பள்ளி தெய்வானையுடன் அவர் சோலை வள்ளி தெய்வானையுடன் அவர் சோலை தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை மயில் விளையாடும் பழமுதிர் சோலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாட்டு படை தன்னிலே முருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா முருகா முருகா தம்பி எகோ பாருங்களா எழில்மேவும் கலிங்கமட்டி ஸ்தலத்தினிலே ஏகாந்தமாய் ஈசனை ஊசி முடையில் நின்று தவம் செய்யும் பட்டத்தரசி அம்மனை பணிபவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும் சர்வ மங்களம் உண்டாகும் கலிங்கப்பட்டி வாருங்கள் பட்டத்தரசி அம்மனை வணங்குங்கள் மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல புரிந்திடுவார் கலிங்கப்பட்டி பட்டி வாருங்கள் பட்டத்தரசியை பாருங்கள் மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல புரிந்திடுவார் கலிங்கப்பட்டி வாருங்கள் நெஞ்சார துதிப்பவர்கள் நெஞ்சத்திலே குடியிருப்பார் நெஞ்சார துதிப்பவர்கள் நெஞ்சத்திலே குடியிருப்பார் கழிவித்து கழிவீதில் எழிலாக வீற்றிருப்பார் எளிமிச்ச கனி மீது எழிலாக வீற்றிருப்பார் பட்டி வாருங்கள் பட்டத்தரசியை வணங்குங்கள் மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல பொருந்திடுவார் கலிங்கப்பட்டி வாருங்கள் பட்டத்தரசியை வணங்குங்கள் தொட்டில் கட்டி செல்பவர்கள் குழந்தை வரம் கொடுத்திடுவார் தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் அவள் தருவாள் இதிலே குழந்தையாகப்பட்ட தரசி தவழ்ந்திடுவார் தொட்டிலே குழந்தையாகப்பட்ட தரசி தவழ்ந்திடுவாள் தொட்டிலே குழந்தையாகப்பட்ட தரசி தவழ்ந்திடுவார் பட்டி வாருங்கள் பட்டத்தரசியை வணங்குங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை பல பொருந்திடுவாள் கலிங்கப்பட்டி வாருங்கள்
ഹരിവരാസനം വിശ്വമോഹനം ഹരിതീശ്വര ആരാധ്യ പാദുകം